சந்தோஷம். எக்ஸாக்ட்லி. இந்த அவார்டு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போகும்போது மக்கள் எங்களை பார்த்து நிறைய பேசுவாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆஸ் சச் இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து தேர் இஸ் நாட் மச் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பட் திஸ் இஸ் வெரி 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 என்கரேஜிங். ஓகே, இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளை பார்க்குறாங்க, தே அப்ரிஷியேட் அவர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வரும்போது தான் யூ கெட் அன் ஐடியா. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டோட்டலி என்கரேஜிங். குடோஸ் டு சன்டி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஏன்னா இதுதான் திஸ் இஸ் வாட் மோரலஸ் மேக்ஸ் அ பிரேக்ஸ் அ சீரியல் அப்படின்னு நிறைய பெரியவங்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். திரை கதை. Can we please have Mr. Ramesh Khanna on stage? நடிகராகவும் உங்களை தெரியும், இயக்குனராகவும் தெரியும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் சிறந்த திரைக்கதை எந்த சன் குடும்பத்துக்கு அப்படின்னு திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் அறிவிப்பீர்களா? The winner for the best screenplay category is ஒரு டென்ஷன் இல்லை, கோலங்கள் திருசெல்வம். நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டாலும் இந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை. ஆனாலும் உங்கள் சந்தோஷம் நிலைக்க வேண்டும். ஆகவே நான் போய்த்தான் ஆக வேண்டும். தோழியே, நீ என் சுவாசமாகிவிட்டதால் நான் போகும் இடமெல்லாம் நிச்சயமாக நீ வாசம் செய்வாய். இனி அகராதியில் நட்பென்றால் அது நாமத்தான் இருப்போம். புறப்படுகிறேன். எனவே குளங்கள் முடிந்துவிட்ட நிலையும் மக்கள் மனதில் இன்னும் இருக்கிற சந்தோஷம். இந்த விருது திரைக்கதை கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 6 வருட காலமாக திரைக்கதை தான் நகர்த்தி சென்றது. நிறைய பேர் ரசித்தாங்க. அதில் மிகச்சிறந்த ரசிகர்னா விகடன் தயாரிப்பாளர் பா சீனிவாசன் சார் அவர்களை இந்த மேடையில் அழைத்து அவரோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒவ்வொரு முறை எழுதும்போதும் அவர் ரொம்ப பாராட்டி சொல்லுவார். சந்தோஷத்தை பகிர்வோம். கோலங்களுக்கு வந்து சிறந்த திரைக்கதை விருது இந்த சன் அவார்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுல மக்கள் சாய்ஸ் எப்போவுமே தப்பாகாது. அதில் எப்போவுமே ஒரு அர்த்தம் இருக்கும். 1533 எபிசோட். கோலங்கள் பற்றி ஒன்று சொல்லணுன்னா அதை வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் சொல்லிப்போம், தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். தொல்காப்பியன் அப்படின்னு 6 வருஷமாக வாழ்ந்த திருச்செல்வம் அவர்கள் ஒருவர் எனக்கு தெரிந்து தொடர்ந்து 4800 சீன், 1533 எபிசோடு இந்த டிவி சீரியல் உலகத்திலேயே வேறு யாராவது எழுதியிருப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட். ப்ளீஸ், ஐ திங்க் he deserves a very big hand. நன்றி. உங்களுக்கு வந்து பேர் தொல்காப்பியன், அது அப்படியே நின்றுச்சு. யூ ஹாப்பி வித் தட்? அதில் அந்த கதாபாத்திரத்தை இயக்குனராக நானே, எழுத்தாளராகிய நானே உருவாக்கியிருந்தால் கூட பல முறை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கும். பரவாயில்லையே, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சந்தோஷம் மிக எளிதான யதார்த்தமான சாதாரண ஒரு கதாபாத்திரம் மாதிரி அது தெரிந்தாலும் அதில் உள்ள அதில் மிகுந்த ஆழமான ஒரு கதாபாத்திரம். நம்ம வீவர்ஸ், அதாவது கோலங்கள் பார்த்த அத்தனை ரசிகர்களுக்கும் நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிற அவார்ட் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா அவார்ட். இப்போ கல்யாணம் ஆன எல்லாருக்குமே 2 அப்பா இருப்பாங்க இல்லையா? 2 அப்பா ரிஷி, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மாமனார். இந்த கேட்டகரிக்கான 4 நாமினிஸ். எனக்கு தெரிஞ்சு பிறந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ஒரே பொண்ணு நீதாம்மா. உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ தாலி கட்டினவனோட தான் வாழணும். அவன் படிச்சவனா படிக்காதவனா நல்லவனா கெட்டவனா அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. அதனாலதான் கிருஷ்ணன் அவ தடுக்கல. நீங்க நியாயம் தர்மம் தெரிஞ்சவங்க.
கல்யாண மண்டபத்தில் மணவரையில் உட்காந்துருக்கிற பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணும்னா ஒன்று நாங்கள் வேணுமா இல்லை அவங்க வேணுமான்னு முடிவெடுத்துங்கன்னு அவங்க சொல்லும்போது பெத்த தாய் தகப்பனா மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாகி போச்சு. என்னம்மா என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னாதானே? இருடா, என் மருமக வரதான் போறா, அவ வாயாலே என்ன நடந்ததுன்னு சொல்ல வைக்கிற. அப்ப இருக்குடா உனக்கு. நீ உன் டாக்டர் தொழிலை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தொழிலில் ஒரு சறுக்கல் வரும்போது உன் மனசு எவ்வளோ பாடுபடுன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சிறந்த மாமனார் விருதை வழங்க நடிகர் திரு விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறந்த கதாநாயகன், கதாநாயகி, தந்தை, மாமனார், வில்லி இன்னும் மற்றும் எல்லாருக்கும் இதில் நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் விருது கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விருது யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். ஆனால் விருது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் சின்னத்திரையிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைங்கள். இப்போ சிறந்த மாமனார் யாருன்னு பார்ப்போம். திருமதி செல்வம் சந்தானம் அவர்கள் சிறந்த மாமனாராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மருமக மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மாமியார் எந்திரிச்சு போய் கதவோரமா நின்றுக்கிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு மரியாதை கொடுப்பா. நீ அந்த மாதிரி என்னைக்காவது செஞ்சிருக்கியா? உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருக்கியா? இல்லை அவருக்கு சோறு தான் போட்டிருக்கியா? அவரை எவ்வளோ அவமானப்படுத்திருக்க. அன்னைக்கெல்லாம் அவர் உன்னை ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? எல்லோருக்கும் வணக்கம். ரிஷி சொன்ன மாதிரி இது இந்த கதாபாத்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. அதற்கு முதலில் விகடன் டெலிவிஸ்டாஸுக்கும் இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய திரு குமரன் அவர்களுக்கும் மற்றபடி என்னுடன் நடித்த சக கலைஞர்களுக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இட்ஸ் மெமரபிள் டே. ஐ cannot forget this day in my lifetime. எவ்வளோ சீரியல் நடிச்சிருந்தாலும் அதுக்கு சன் டிவி ரெகக்னைஸ் பண்ணி ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா வாட் எல்ஸ் ஆர்டிஸ்ட் நீட்ஸ். இது இட்ஸ் ஈக்குவலண்ட். ஒரு ஆஸ்கார் மாதிரி எனக்கு கிடைச்சதா நான் நினச்சிக்கிறேன். ஒரு ஆஸ்காரே கிடைச்ச மாதிரி. ராதிகா மேடத்தை டைரக்ட் பண்ணிட்டா போதும், அவன் பல்ட்டி அடிச்சு கூட டைரக்ட் பண்ணுவான். என்ன சார் நடிச்சிருக்காங்க அவங்க? என்ன போடான்றாங்கண்ணா அந்த புள்ள என்னையே அப்படி தான் சொல்லும். जब तक सूरज चांद रहेगा, सन कुडुंबम और मिस्टर कलानिधि मारन जी का नाम रहेगा. बोल हड़ीपा चकते फटे. இந்த கேரக்டர் எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க. The winner for the best lead actor female. கலாநிதி சார் அடிக்கடி சொல்வாரு, உனக்கு பெரிய ஃபேனே மை வைஃப். அவங்க தான் தினம் சான்ஸே கிடையாது. யாரை வச்சு வேணாலும் டைரக்ட் பண்ணிடலாம், ராதிகா வச்சு மட்டும் டைரக்ட் பண்ண முடியாது. டோட்டலாக டார்ச்சர் சேம்பர்னா ராதிகா தான். தீ போலவே முக்கியமானது, ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்.